ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகான் மகா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அரியன் மணப்பாக்கம் ஈவனி கேசவன் வாத்தியார். சாதாரணமாக ஜபதபங்கள் ரொம்பவே அவசியம். அந்த ஜபதபங்கள் பண்ணுறதுக்குன்னுட்டு நாம் டெய்லி பண்ணுற சந்தியாவந்தனங்கள் இதிலெல்லாம் காயத்ரி ரொம்ப நார்மலாக பண்ணுறோம். தர்ப்பணம் பண்ணுறோம், கிரகார்ச்சைன்னு சொல்லக்கூடிய பெருமாள் திருவாராதனங்கள் பண்ணுறோம். இதெல்லாம் அன்னன்னைக்கு ஒரு தரம் பண்ணுறோம். கிரகண சமயம் உபராகம்னு சொல்லுவோம். கிரகண சமயம் ரொம்ப விசேஷம். அந்த கிரகண சமயத்துக்காக நிறைய பேர் தபோபலம் ஏற்றிக்கணும்னு காத்துட்டு இருப்பான். அந்த கிரகண சமயத்தில் ஒரு தரம் ஜபம் காயத்ரி சொன்னால் 1000 தரம் சொன்ன பலன். ஒரு தரம் திருவாராதனம் பண்ணால் 1000 முறை பண்ண பலன். ஒரே ஒரு தரம் பித்திரு தர்ப்பணம் பண்ணால் பித்திருக்கள் திருப்தி அடைவா, 1000 மடங்கு திருப்தி அடைவாள் அப்படிங்கிறது கருட புராணத்தில் இது சொல்லியிருக்கு. இப்போ நடக்கிற விஸ்வாவசு வருஷம் 2026 மாசி மாதம் 19ஆம் தேதி, அதாவது 3 மார்ச் சந்திர கிரகணம். இது கிரஸ்தோதய சந்திர கிரகணம்னு பேர். சந்திரன் உதிக்கிற அந்த சந்திரன் உதய சமயத்திலேயே கிரகணத்தோடவே உதிக்கிறார். கிரஸ்தோதயம், கிரகணம் பிடிச்சுட்டே உதிக்கிறார் இல்லையா, அதுதான் கிரஸ்தோதயம்னு பேர். அதுதான் இந்த தரம் நடக்கிறது. நாம் ஒரு செக்மெண்ட்டாக நம்ம அப்படியே பார்ப்போம். விஸ்வாவசு வருஷத்தில் 2 சந்திர கிரகணம். ஒன்று ஆவணி மாதம் போயிடுத்து. இப்போ அடுத்தது மாசி மாதம் 19, அதாவது மார்ச் 3ஆம் தேதி. விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 19 மார்ச் 3ஆம் தேதி கிரகணம் பிடிக்கிற சமயம் மத்தியானம் 3:20க்கு பிடிக்கிறது. சாயங்காலம் 5 மணி வாக்கில் மத்தியமம், சாயங்காலம் 6:47க்கு மோக்ஷம். புண்ணிய காலம் அப்படிங்கிறது சந்திரோதய காலம் அல்லது சூரிய அஸ்தமன காலம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதிலிருந்து தான் புண்ணிய காலம். பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நகரங்கள் அதோடைய சூரிய அஸ்தமனம் சந்திர உதயம் சமயத்தை பார்ப்போம். கல்கட்டாவில் சூரிய அஸ்தமனம் 5:40, சந்திர உதயம் 5:39. மும்பையில் 6:44க்கு சூரிய அஸ்தமனம், 6:26க்கு சந்திரோதய சமயம். இந்திரபிரஸ்தம் டெல்லியில் 6:16க்கு சூரிய அஸ்தமனம், 6:22க்கு சந்திரோதயம். சென்னையில் 6:14க்கு சூரிய அஸ்தமனம், 6:17க்கு சந்திரோதயம். ஸோ இதை ஒரு கணக்காக வச்சுட்டு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் சாயங்காலம் 6:47க்கு கிரகணம் விட்டுடுறது. அப்போது எந்தெந்த ஊரில், பிரதானமான ஊரில் எப்பப்பெல்லாம் சூரிய அஸ்தமனம் சந்திரோதயம் அப்படிங்கிறத கணக்கில் வச்சுட்டு சூரிய அஸ்தமனத்திலிருந்து 6:47 வரைக்கும் என்ன சமயம் இருக்கோ அதுதான் புண்ணிய கால சமயமாக எடுத்துக்கணும். கிரகணம் பௌர்ணமியில் ஆரம்பித்து கிருஷ்ணபக்ஷ பிரதமையில் விடுறது இல்லையா, கிருஷ்ணபக்ஷ பிரதமையில் தான் இந்த தர்ப்பணமும் பண்ணணும். அதனால் தர்ப்பண சமயமானது சாயங்காலம் சந்தியாவந்தனம் பண்ணி உபஸ்தானம் பண்ணிட்டு கையோட ஜபம், கிரகார்ச்சை, தர்ப்பணம் எல்லாத்தையும் 6:47க்குள்ள முடிச்சே ஆகணும். மார்ச் மாதம் 3ஆம் தேதி கார்த்தால 6:30 மணிக்குள்ள ஷார்ட்டு முடிச்சுடணும். 3 யாமம் கணக்கு. அந்த மார்ச் மாதம் கார்த்தால 6:30 மணிக்குள்ள ஷார்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாயங்காலம் மோக்ஷம் ஆகி மோக்ஷ சந்திர தரிசனம் பண்ணி மோக்ஷ ஸ்நானத்துக்கு அப்புறமா தான் தளிகையே பண்ணி சாப்பிடணும். சரி, வயசானவாளுக்கெல்லாம் என்ன பண்ணலாம், குழந்தைகளுக்கு என்ன பண்ணலாம், கர்ப்பிணி ஸ்திரீகள் என்ன பண்ணுவா அப்படின்னு பார்த்தாக்க பால விருத்தாதுரானாம் தோ கிரக யாமாத்து பூர்வம் ஏகயாமோ விதீயத்தே அப்படின்னு சாஸ்திரம். அதனால் பால விருத்தர்கள், அதாவது வயசானவாள், குழந்தைகள், இவாளுக்கெல்லாம்
ஒரு யாமம் கணக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடிலேருந்து சாப்பிடாம இருக்கலாம் அப்படின்னு. அவாவா இருக்கிற ஊரில் சூரிய அஸ்தமனமான விட்டு சந்திரோதயம் காலத்தில் கிரகணம் விடுறதுக்கு முன்னாடி தர்ப்பணத்தை பண்ணிடணும். அதாவது 6:47 இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். எப்பவும் சொல்கிறது தான், பகிஷ்டா ஸ்திரீயாக இருந்தாலுமே கூட மோட்சம் ஆனா விட்டு சந்திர தரிசனம் பண்ணிட்டு சச்சேல ஸ்நானம் தீர்த்தமாடியே ஆகணும். மார்ச் மாதம் 4ஆம் தேதி தான் பண்ணணும். மாசி மாதம் பௌர்ணமி சிராத்தத்தை. கிரகண சமயத்தில் பிடிச்ச உடனே ஸ்நானம் பண்ணிட்டு ஜபங்கள்லாம் பண்ணணும். இது கிரஸ்தோதயம் அப்படிங்கிறதுனால புண்ணிய காலமே உங்களுக்கு நமக்கு ரொம்பவே அல்பம்தான். ஏறத்தாழ ஒரு 20 நிமிஷத்துக்கு தான் புண்ணிய காலமே இருக்குது. ஸோ கிரகண ஸ்பர்ஷம், நிமீலனம், உன்மீலனம், மத்தியமம் இதெல்லாம் நாம் இந்த தரம் பார்க்கறதுக்குன்றது முடியாது. ஏன்னா கிரஸ்தோதயமாக இருக்கிறதுனால மத்தியானம் 3:20க்கு பிடிக்கிறது. மத்தியானம் 3:20க்கு பிடிக்கும்போது தீர்த்தம் ஆடிட்டு உட்காந்து ஜபங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஆனால் எதுவும் சாப்பிடக்கூடாதுங்கிறது நியமம் அவசியம் இருக்குது. தர்ப்பணம் பண்ணுறதோ அந்த புண்ணிய காலத்துக்குன்னுட்டு உண்டான தர்ப்பணம் கிரகாட்சிகள் எல்லாமே சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம்தான் பண்ணணும். தர்ப்பணம் பண்ணி முடிச்சுட்டு யதாசக்தி தானங்கள் எல்லாரும் பண்ணணும். அவசியம் தீட்டு இருக்கிறவாளும் இந்த கிரகண தர்ப்பணங்கிறது பண்ணியே ஆகணும். பூர நட்சத்திரத்தில் பிடிக்கிறதுனால மகம், பூரம், உத்திரம், பூராடம், பரணி இந்த 5 நட்சத்திரக்காரால் சாந்தி பரிகாரம் பண்ணணும். அந்த சாந்தி பரிகார விஷயங்கள்லாம் அடுத்தது இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். என்ன பண்ணணும் ஏதுன்றது. பிராணிகள் எல்லாம் சௌக்கியமாக இருப்பாங்க. ராஜாக்களுக்கு கெடுதி, சக்கரவர்த்திக்கு நன்மை. மேற்கொண்டு இது விஷயமாக, கிரகண விஷயமாக யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதுனாக்க கீழே இருக்கிற நம்பரில் அவசியம் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். தாசன், மணப்பாக்கம் யூனி கேசவன் வாத்தியா. இந்த தர்மா இன் கர்மா சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுவோம். தாசன்.